வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு எக் ரெசிபி பார்க்க போகிறோம். பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்கு இல்லையா? ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் உடைச்சி போட்டிருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு. இதை அம்மியில் போட்டு ஓரளவு நச்சு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு வாணலி வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1/4 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் மிக்ஸை கலந்துக்கலாம். இதோட ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவக்கிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லாவே பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடணும். தக்காளி சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினோடனே இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நல்லா வேக வச்சு மசிச்சு வச்ச ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக கூட்ட அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டைக்குள்ளார வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது 5 முட்டை நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோலை உளிச்சிட்டு இதை நம்ம 4 கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ கட் பண்ண முட்டையில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி 4 பக்கமும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஈவினிங் டைம் குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைங்க உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரும்போது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு மஞ்சக்கரு இருக்கிறதே தெரியாது. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் 2 பேருமே மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஃபுல்லாகவே காலி ஆயிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டஃபிங் எக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப ஜூஸியாக இருக்குது இல்லையா? சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற ரெசிபிகளுக்கு நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட், நம்மளோட நியூ சேனல் தமிழ் சாரல், அந்த சேனலையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நன்றி.